தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் அப்படின்ற படத்தோடு சினிமாவில இருந்து ஓய்வு பெற உள்ளாராம். அரசியல்ல களமிறங்கி இருப்பதால விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு. சுமார் 250 கோடி வரை சம்பளம் வாங்கும் தளபதி விஜய் அவர்கள் திடீரென சினிமாவே வேண்டாம் அப்படின்னு அரசியலுக்கு சென்றது அனைவரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. ஒரு சிலர் விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வருவார் அப்படின்னுமே சொல்றாங்க. அதற்காக விஜய் சார் ஒரு சில இயக்குநர்களிடம் கதை கேட்டும் வைத்திருக்கார் அப்படின்ற தகவலுமே பரவிட்டிருக்கு. உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னுமுமே தெளிவாக வெளியாக்கல. ஆனால் சமீபத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்தித்திருக்காராம். சந்தித்தது மட்டுமல்லாமல் அங்கு தளபதி 70 படத்திற்கான கதை விவாதம் நடைபெற்று உள்ளதாக சொல்லப்பட்டது. அப்படி தளபதி விஜய் அவர்கள் மீண்டுமே நடிக்க வந்தா தளபதி ரசிகர்களுக்கு இதை விட வேற என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு சில ரசிகர்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஒரே நேரத்துல அரசியல் சினிமா அப்படின்னு ரெண்டுத்திலுமே இருங்க தளபதி அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்த நிலையில ரசிகர்களுடைய கோரிக்கைக்கேற்ப தளபதி விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரா அப்படின்னுமே பேசப்பட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இயக்குனர் அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு பேன் இண்டியன் படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை அடுத்துதான் அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி ஒரு சில மாதங்களாகவே சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்துல அட்லி அவர்கள் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களை சந்தித்துள்ளது அதனை மென்மேலுமே உறுதிப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா தளபதி 70 அட்லி அவர்கள் இயக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.